வெல்கம் டு டெக்பரி மொபைல். நடந்தது என்ன? அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். அம்மன் சிலை கண் திறக்கிறது, மரத்துல வித்தியாசமான உருவங்கள் தெரிகிறது, இப்படியாக அதிசயப்படும்படியான செய்திகள் அடிக்கடி நம்ம கேள்விப்படுறோம். சமீபத்துல புதுக்கோட்டை பக்கத்துல ஒரு தர்காவில் இருந்த மரம் இரண்டாக பிளந்தது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது. இது அதிசயமான விஷயம் அப்படிங்கிறத தாண்டி பிளவுபட்ட இந்த மரம் பிளவுபட்டு கிடந்த ஒரு ஊரையே சேர்த்து வைத்தது என்பதைத்தான் அந்த ஊர் மக்கள் ரொம்ப அதிசயமாக பேசிக் கொள்கிறார்கள். மத நல்லிணக்கத்திற்கு பெயர் போன ஊர் அப்படின்னு தமிழ்நாட்டில் நிறைய ஊர்களை சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் மதத்தோட ஊர்வலம் நடக்கும் போது மற்ற மதத்தை சேர்ந்தவர்களும் அந்த ஊர்வலத்தில் கலந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் சொல்லுவாங்க. அப்படி மத நல்லிணக்கத்திற்கு பெயர் போன ஊர்களில் ஒன்று புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய வயலோகம் அப்படிங்கிற ஊர். அங்க அம்மன் திருவிழாவுக்கு பயன்படுத்துகிற அதே தேரை தான் சந்தனக்கூடு திருவிழா அப்போ நடக்கிற அந்த ஊர்வலத்துக்கும் பயன்படுத்துவாங்களாம். அந்த அளவுக்கு மத நல்லிணக்கத்திற்கு பெயர் போன இந்த வயலோகத்தில் சமீபத்தில் ஒரு சச்சரவு ஏற்பட்டது. இஸ்லாமியர்களின் பண்டிகைகளில் ஒன்று சந்தனக்கூடு விழா. வயலோகம் கிராமத்தில் சந்தனக்கூடு விழா மிக பிரசித்தி. இந்த வருடம் நிகழ்ந்த சில பிரச்சனைகளால் தெய்வ குற்றமாகிவிட்டதென பதற்றத்தில் இருக்கிறது வயலோகம். தெய்வமாக மதித்து வந்த வேப்பமரம் இரண்டாக பிளந்ததே இந்த பயத்திற்கு முக்கிய காரணம். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தாலுக்காவில் உள்ளது வயலோகம் கிராமம். முன்னோர்கள் காலத்தில் சந்தனக்கூடு விழா வெகு சிறப்பாக இங்கே நடைபெற்று வந்தது. ஏதோ சில காரணங்களால் இடையில் தடைப்பட்ட இவ்விழா கடந்த 4 ஆண்டுகளாக மீண்டும் நடைபெற்று வந்தது. வயலோகம் கிராமத்தில் இஸ்லாமியர், இந்துக்கள், கிறிஸ்துவர்கள் என 3 மதத்தினரும் வாழ்ந்து வருகின்றனர். இந்து திருவிழாக்களில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மரியாதை செய்யப்படுவார்கள். அதேபோல் மற்றவர்களும் பிற மதத்தினரை உறவினர் போலவே நடத்துவர். அத்தனை ஒற்றுமை இந்த வயலோகம் கிராமத்தில். பள்ளிவாசல்ல சந்தனக்கூடு நடக்குது அப்படின்னாக்க அந்த சந்தனக்கூட்டுக்கு உரிய தேர் இந்து கோயிலில் தான் இருக்கும். அந்த இந்து கோயிலில் உள்ள தேரை எடுத்துக்கிட்டு போய் தான் அவங்க அது மேலே அந்த சப்பரத்தை ஜோடித்து அதுக்கப்புறம் அவங்க அந்த பூ ஜோடித்து அந்த வடம் பிடிச்சி இழுத்துக்கிட்டு போவாங்க. அது மாதிரி இந்து கோயிலில் நடக்கக்கூடிய தேருக்கும் அந்த முஸ்லீம் மக்களும் சரி கிறிஸ்தவ மக்களும் சரி ஒன்று கூடுவாங்க. தர்காவின் அருகே ஒரு வேப்ப மரம் உண்டு. சுமார் 300 ஆண்டு கால பழமையான மரம் அது. சந்தனக்கூடு விழாவின் முதல் கொடி இந்த வேப்ப மரத்தில் தான் ஏற்றப்படும். இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, இந்துக்கள் மற்றும் கிறிஸ்தவர்களும் இந்த வேப்ப மரத்தை தெய்வமாகவே மதித்து கும்பிட்டு வந்தனர். வெளியூர்காரர்களும் இங்கே வணங்கி செல்லும் அளவு இந்த வேப்ப மரம் மிகுந்த சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. 3 மதத்தினரின் திருவிழாக்களும் அடுத்தடுத்து நடைபெறும். இந்த வருடம் இந்து மற்றும் கிறிஸ்தவ பண்டிகைகள் சிறப்பாக நடந்து முடிந்தன. இஸ்லாமியர்களின் பண்டிகையான சந்தனக்கூடு விழாவையும் கடந்த மாதத்தில் ஒரு நாள் நடத்த திட்டமிட்டிருந்தனர். அப்போதுதான் எழுந்தது சில பிரச்சனைகள். வெளியூரைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் சிலர் விழாவை தாங்கள் முன்னின்று நடத்துவோம் என கூறினர். அதற்கு வயலோகம் கிராம மக்கள் மறுக்கவே பிரச்சனை தாசில்தார் வரை சென்றது. திடீர்னு நாளைக்கு கொடி ஏற்றுறாங்க, சின்ன கொடி ஏற்றுறாங்கன்னா இன்றைக்கி பிரச்சனை பண்ணிட்டாங்க. பிரச்சனை பண்ணால் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட்டு. உடனே அவர் ஃபீஸ் கமிட்டி தாலுகா ஆஃபீஸில் போட்டாங்க. 2 தரப்பையும் அவங்க தேவையில்லை, அவங்களுக்கு இதில் உடன்படை இல்லை. அவங்க 2 தரப்பையும் கூப்பிட்டு பேசும்போது நாங்கள் சரி 2 பேருமே செஞ்சு திருவிழா முடிச்சிடும், திருவிழா முடிஞ்ச ஒரு படை நிர்வாகம் எப்படி பண்ணணுமோ பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னோம். அதுக்கு அவங்க தரப்பில் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. இருவரும் சமாதானமாக செல்லாவிட்டால்
விழாவே நடத்த வேண்டாம் என அரசு தரப்பில் அறிவுறுத்தப்பட்டது. தடைபட்டு மீண்டும் துவங்கிய சந்தனக்கூடு விழாவை நடத்தாமல் விட கிராமத்தினர் தயாராக இல்லை. அதனால் மிக எளிய முறையில் சந்தனக்கூடு விழா நடத்த திட்டமிட்டனர். வருடா வருடம் நிகழ்ச்சியின் முதலாவதாக தெய்வமாக வணங்கப்படும் அந்த வேப்ப மரத்தில்தான் கொடியேற்றம் நிகழும். ஆனால் இந்த முறை அந்த சடங்கு நடைபெறவில்லை. மற்ற சில எளிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சந்தனக்கூடு என்பது 10 நாள் விழா. வயலோகம் கிராமத்தில் 8 நாட்கள் அமைதியாக ஆடம்பரம் அதிகமின்றி விழா நடைபெற்றது. 9வது நாள் யாரும் எதிர்பாரா வண்ணம் ஒரு சம்பவம் நடந்தது. தெய்வமாக மதித்து வந்த வேப்பமரம் 2ஆக பிளந்தது. இந்த சம்பவம் மக்களை பதற்றமடையச் செய்தது. கொடியேற்ற அதாவது பூலாங்குடிங்கிறது ஏற்றுறதுக்கு நாள் ஒரு காற்று, சின்ன காற்றோட கிடையாது. இந்த மரம் இந்த பக்கம் விழுந்துருச்சுன்னு சொன்ன உடனே என் தம்பி அந்த தருகாவில் நின்றுருக்காரு. அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே வந்து வந்தவங்க அந்த இடத்துல மோட்டரெலாம் நிப்பாட்டிட்டு பார்த்துட்டு இந்த மரத்தை பார்த்துட்டு சரி அந்த தருகாவுக்கு தான் போயிருக்காங்க ஒரு 5 நிமிஷம். அந்த தருகாவுக்கு போன உடனே அவங்க எங்கே நின்னாங்களோ அதே வாது அந்த பக்கம் விழுந்துருச்சு. அவங்க போன உடனே அந்த வாது அதே பக்கம் விழுந்துருச்சு. ஊர் ஜனமே கிராம மக்கள் எல்லாரும் வந்து கண்ணீர் விட்டு எவன் இந்த கொடியேற்றத்தை தடுத்தானோ அவன் குடி நாசமாக போகிறோம்னு எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுதுட்டு போனாங்க. முதலில் ஒரு கிளை சாய்ந்து வீழ்ந்துள்ளது. இதை அறிந்த பொதுமக்கள் சிலர் அங்கே கூடினர். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே மற்றொரு கிளை மற்றொரு பக்கமாக சாய்ந்து விழுந்தது. எங்களுக்கு தகவல் கிடைச்சோன்னா அங்கேருந்து அங்கே எல்லாரும் ஒரு 5-6 பேர் வர்றோம். வந்தவொடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டு என்ன செய்து எங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் யார் மேலேயும் எந்த ஒரு இதுவும் வரல. அதே நேரத்தில் மறுபடியும் சரி இது ஆண்டவனுடைய இது நாட்டம் நம்ம கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நாங்கள் அதே தர்பாருக்கு போயிட்டோம். போனவுடனே மறுபடியும் ஒரு செகண்டில் வந்து எந்த இடத்துல நாங்கள் நின்று இந்த 5 பேர் நிர்வாகி முதற்கொண்டு நாங்கள் நிற்கிறோமோ அதே இடத்துல அந்த மறுபடியும் அந்த மரம் சாஞ்சிருச்சு. முதல் நாள் காற்று சரியான புயல் அடிக்குது. அன்னைக்கெல்லாம் எந்த மரம் அந்த மரம் சாயவே கிடையாது. மக்கியானால் எதுவுமே கம்முன்னு இருந்து சும்மா சம்மந்தம் இல்லாமல் ஒரு வாதம் இருந்துச்சு. பொதுமக்கள் மற்ற இனத்து மக்கள் வந்து இது பெரிய தெய்வ குற்றம், இது வந்து இது மாதிரி நடந்ததில்லை, இத்தனை வருஷத்து மரம் ஒன்றுமே இல்லாத நேரத்தில் விழுகுது, காற்று இல்லை மழை இல்லை, ஒரு மழை காலத்தில் விழுந்துருந்தாலும் கூட பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கு. இப்போ வந்து இது வந்து இங்கே உள்ள இதுதான் இந்த கிராமத்தில் என்ன நாசமாக போகுதுன்னு சொல்லி எல்லாருமே ஆதங்கப்பட்டாங்க. சந்தனக்கூடு விழாவில் நடைபெற்ற குழப்பம் காரணமாகவே கடவுள் கோபமுற்றதாகவும் அதனாலேயே வேப்பமரம் பிளந்ததாகவும் மக்கள் பேசிக்கொண்டனர். ஊருக்கு கெடுதல் நேரப்போகிறது எனவும் அஞ்சினர். இறைவன் பார்த்துக்கிறட்டும், ஆண்டவன் கேட்பான் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பக்கம் 2 கையை உரிச்ச மாதிரி அவங்க காமிச்சிட்டாங்க. திடீர்னு விழுந்ததுனால தான் நாங்கள் நினைக்கிறோமோ இல்லையோ இந்த ஊரை சுற்றி உள்ள மற்ற ஜாதி மக்கள் தான் ரொம்ப பதஷ்டப்பட்டு கண்ணீர் வடித்து ஒப்பாரி வச்சு அழுதாங்க. எல்லா மதத்துக்காரவங்களும் வந்து அந்த வேப்ப மரத்தை தொட்டு கும்பிட்டு ரொம்ப அழுதுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வேப்ப மரத்தை வந்து இப்போவும் வந்து தினம் வந்து வணங்கிக்கிட்டு போகிறாங்க. இந்த ஊருக்கு வந்து ஏதோ ஒரு தீமை நடக்க போகுதோ அப்படிங்கிற மாதிரி அந்த மக்கள்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. அது இடத்தாங்காமல் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டபோது அவங்க சொல்கிறாங்க, இடத்தாங்காமல் விழுந்தாக்க வந்து எப்போதோ விழுந்திருக்கலாம், ஆனால் வந்து எந்த காற்றும் இல்லை மழையும் இல்லை, அந்த கொடியேற்றுற சமயத்தில் வந்து நாங்கள் திருவிழா நடத்துகிற காலகட்டத்தில் வந்து விழுகிறதுக்கு வந்து சான்ஸே இல்லை, அப்போ விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஊர் மக்கள் சொல்கிறாங்க. வயலோகம் கிராமத்தின் மற்றொரு சிறப்பு, நோயுடன் இங்கே வந்து தங்கினால் எந்த நோயும் விலகிவிடும் என்பது நம்பிக்கை. பல வெளியூர்காரர்கள் வயலோகத்தில் வந்து தங்கிச் செல்வதை காண முடியும். இந்த கை கால் வரல அப்படின்னா சரி, அவங்களுடைய கனவுகளில் வந்து 3 நாள் இருங்க அப்படிம்பாங்க. அதே நேரத்தில் 3 நாள் இருப்பாங்க, 4வது நாள் சுத்தமாகிட்டு போயிடுவாங்க. இங்கே மட்டுமல்ல, வடநாட்டிலேருந்து எங்கெங்கோ இருந்து இங்கே வர்றாங்க. ஏகப்பட்ட ஜனங்கள் வந்து தங்குறாங்க. 15 நாள் 20 நாள் 3 நாள் அவங்கவுங்க நல்லாயிட்டு போகிறாங்க. எத்தனையோ எவ்வளவோ பெரிய அதிசயங்கள். இந்த ஜாதியும் இல்லை, எல்லா ஜாதியினும் வந்து இங்கே தங்கிட்டு போகிறாங்க. எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. பெருமைகள் பல கொண்ட வயலோகம் கிராமம் வேப்பமரம் பிளந்ததால் சற்றே கலக்கமடைந்துள்ளது. மரங்கள் கடவுள்களோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கப்படுவதால் அவை வெட்டப்படாமல் இருப்பது மகிழ்ச்சிக்குரியதே. பொதுவா இந்த மாதிரி அதிசயமான சம்பவங்கள் நடக்கிறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, முதல்ல நிறைய பேர் கூட்டமா வருவாங்க, அதை பத்தி பேசுவாங்க. அப்புறமா அந்த இடத்துல ஒரு திருவிழா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். பட் இந்த ஊரில் நடந்த அதிசயத்தை பொறுத்தவரை
இது ஒரு புதிய திருவிழாவை உருவாக்குவதை தாண்டி நின்று போன திருவிழாவை மீண்டும் நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது. மரம் பிளந்தது அதிசயமோ இல்லையோ, ஆனால் இந்த நிகழ்வு பிரிந்து கிடந்த மக்களை ஒன்று சேர்த்த